ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பூண்டு தோசை தான் செய்ய போகிறோம். இந்த தோசை நீங்கள் வீட்டில் சுட்டு கொடுத்தீங்கன்னா இப்படிக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை சாப்பிட்றேன்னுட்டு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பூண்டு தோசைக்கு ஒரு சட்னி ஒன்று அரைச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 25 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதில் ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மிளகாய் அதிகமாக போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கினேன். இதுலேயே கொஞ்சமாக புளி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம அரைச்சி வச்ச இந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை தீ கம்மியாக வச்சு இந்த பூண்டு வெங்காயம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா இந்த கிரேவி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இதுலேயே நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பூண்டு தோசைக்கு நம்ம ஒரு சட்னியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசை கல் வச்சுட்டு இதில் நம்ம இந்த மாவை ஊற்றிடலாம் தோசைக்கு. இப்போ நல்லா நம்ம மெலிசாக ஊற்றிக்கணும் தோசையை. இந்த அளவுக்கு நம்ம நல்லா தோசை மெலிசாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இப்போ எண்ணெய் சுற்றிலும் விட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இந்த மேலே அந்த மாவெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். இப்போ நம்ம இந்த பூண்டு சட்னி செஞ்சு வச்சுக்கிறத நம்ம இதிலே நல்லா இப்படி தடவி விட்டுடலாம். ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுறணும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா படணும் இது. இப்போ பாருங்கள், நல்லா இது போல் ஃபுல்லாக நான் தடவிட்டேன் இதில். இப்போ நம்ம இதை திருப்பி போடக்கூடாது. அப்படியே நல்லா ஒரு பின்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடலாம். திருப்பி போடாமல் அப்படியே வேகட்டும்.
இது மேலே வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் மேலே போட்டுடலாம். பொடியாக நம்ம கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிக்கணும். லைட்டாக இப்படி அமைக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து இப்படி மடித்து விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா செவந்து வந்திருக்கு. அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதே போல் நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம நல்லா பரவலாக்கி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இது மேலே நம்ம நல்லா கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இந்த பூண்டு தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த தோசைக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நல்லா முருகலாக ஆகிட்டு நம்ம எல்லாம் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எப்படி முருகலாக நல்லா இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த பூண்டு தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.